போன மாதம் முழுவதுமாக இலங்கை அணியினுடைய பெரிய ஒரு இக்கட்டான சூழலை நாங்கள் பார்த்தோம். இலங்கையில் நடந்த அனர்த்தம், அதோடு பாகிஸ்தானோடு நடந்து முடிந்த தொடர், இது பற்றி நாங்கள் அப்படியே மறந்துட்டோம். அந்த தொடர் நடந்ததா இல்லையான்னு கூட இப்போ தெரியல. இந்த அனர்த்தம் நடக்கிறதுக்கு முதல்ல பாகிஸ்தானுக்கும் இலங்கைக்கும் நடந்து கொண்டிருக்கும் இந்த போட்டி பற்றிய அந்த பாதுகாப்பு பிரச்சனை பற்றி, அங்கு நடந்த விஷயங்கள் பற்றி நிறைய பேசப்பட்டது. நிறைய சர்ச்சை. இந்த போட்டி முடிவடைந்து வந்ததுக்கு பிறகு ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டுக்குள்ள ஒரு பெரிய அமழுதி மொழியே நடக்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் எதிர்பார்த்தோம். அப்படியே வெள்ளம் வந்து அந்த பூகம்பத்தை நூத்து விட்டு அப்படியே அனைத்திற்கு ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டும் சத்தமில்லாமல் இருக்காங்க. அந்த அணி வீரர்களும் சத்தமில்லாம இருக்காங்க. பாகிஸ்தான்ல இப்படி ஒரு தோல்வி நடந்ததா, இப்படி ஒரு போட்டி நடந்ததா, இப்படி ஒரு தொடர் நடந்ததான்றே இல்ல. எழுத்துல மட்டும்தான் இருக்கு, மனசுல யாருக்கும் இல்ல. யாரோட மனதுக்குள்ளேயும் இருந்த தோல்விகள் மறந்து போய்விட்டன. இறுதிப் போட்டியில் பாகிஸ்தான் அடி வாங்கிவிட்டு வந்தது இலங்கை அணி. திரும்ப ஞாபகப்படுத்துவோம். நிறைய பேர் தெரியாது. ஏன்னா இங்க கரண்ட் இருக்கல, இன்டர்நெட் இருக்கல, தொலைக்காட்சிகள் எதுவும் பெருசா பார்க்க கிடைக்கல. நேரத்துல அந்த போட்டி நடந்த நாள்ல இலங்கையில மிகப்பெரிய அனர்த்தம் நடந்திருந்தது. இந்த மாதிரி பல விஷயங்களால அந்த போட்டி என்ன நடந்ததுன்னு தெரியாது. இப்பவும் திரும்பவும் சொல்றேன், அந்த போட்டியில இலங்கை அணி தோற்றது. பாகிஸ்தான் போட்டியில் கண்டது. பாகிஸ்தானுக்கு இலகுவாக வெற்றியாவே அது அமைந்து கொண்டது. நாங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் நடந்து போயிருந்தன. என்ன நடக்க போகுது சந்திர? அந்த நேரத்தில் நாங்கள் ஒரு பதிவையும் செய்து சில விஷயங்களால் போடவும் இயலாமல் போயிருந்தது. முதலில் அந்த நேரத்தில் எங்களுக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் சரித்தசலங்க T20 அணியிலிருந்து முற்றுமுழுதாக நீக்கப்படுகின்றார் என்கின்றது போன்ற ஒரு தலைவரும் அணியிலும் இல்லை. இது தொடர்பாக சனத் ஜெயசூரிய பயிற்றுவிப்பாளர், தெரிவுக்குழுவின் தலைவர் உப்புல் தரங்க ஆகியோரோடு ஊடக சந்திப்பு ஒன்று ஆன்லைனில் நடைபெற்றது. அப்ப அதில் பல விஷயங்கள் பேசப்பட்டன. முக்கியமாக வியாஸ்காந்தை எமர்ஜிங்கில் இருந்து அங்கே அழைத்து ஒரு போட்டியில் மாத்திரம் விளையாடிட்டு இருந்தாரு. அவரை கூப்பிட்டு உடனே விளையாட விட்டாலும் பரவாயில்ல, இருக்க வைக்கிறதுக்கு கூப்பிட்டீங்கன்னா அது வர பெரிய சர்ச்சையாக அதுவும் இருந்தது. ஒரு போட்டி தான் அவர் ஒரு போட்டியும் அது கேள்வியாக கேட்கப்பட்ட வேளையில் சொன்னார்கள், வனிது ஹசரங்க, துஷான் ஹேமந்த் இருவரும் தெரிவு செய்யப்பட்ட அணியில், முதலில் அனுப்பப்பட்ட அணியில் இருந்தவர்கள். எனவே ரெண்டு பேரும் இருக்கின்ற வேளையில் இன்னும் ஒரு சுழல் பந்து வீச்சாளர், அதாவது லெக் ஸ்பின்னரை ஏன் கொண்டு வருகின்றீர்கள் கேட்டதுக்கு வனிதுவுக்கு உபாதை ஒன்று இருந்தது. அவர் இந்த நேரத்திலும் விளையாட போக முடியாத நிலைமை ஒன்று ஏற்படும் என்ற பயம் இருந்ததன் காரணமாக அவர் அழைக்கப்பட்டார். அப்படி உபாதைக்காக இருப்பதாக இருந்தால் தானே துஷான் ஹேமந்த் அங்கே இருக்கின்ற வேளையில் எமர்ஜிங்கில் இருந்து கூப்பிட வேண்டும் என்றதுக்கு ரெண்டு பேரும் ஒரே மாதிரியாக பந்து வீசுவார்கள். வனிது ஹசரங்க, துஷான் ஹேமந்த் இருவரும் மெதுவாக போட்டு சுழற்சி செய்பவர்கள். வியாஸ்காந்த் வேகமாக சுத்தக்கூடியவர்கள். அதில் அதனால் அழைத்தோம் என்று. இதுல என்னண்டா சந்துரு, உங்களுக்கு அணியை தெரிவு செய்யக்குள்ளேயே தெரியுமில்ல, வியாஸ்காந்த் முதல்லயே கூட்டிட்டு போயிடலாமே, ஏன் துஷான் ஹேமந்தாவை கூட்டிட்டு போறீங்க? அப்ப எமர்ஜிங்குக்கு துஷான் ஹேமந்தாவை அனுப்பியிருக்கலாம் தானே. சரி, அங்கே இருந்தா அனுப்பினீங்க. எமர்ஜிங் போட்டியிலையும் வியாஸ் விளையாடையில, வியாசை பொறுத்தவரையிலும் இது நல்ல விஷயம். அணியை விட்டுவிடுவோம். வியாஸ் அங்கே செல்வது, சர்வதேச போட்டிகளில் அறிமுகம் கிடைத்தது, அங்கே அவருக்கு கிடைக்கின்ற ஊதியம், போட்டிகளில் பங்கு பெற்றுகின்ற பெஞ்சில் இருந்தாலுமே கிடைக்கின்ற சம்பளம், அனுபவம், ஜெயசூரிய போன்ற பயிற்றுவிப்பாளர்களோடும் முக்கியமான பயிற்றுவிப்பாளர்களோடும் செயல்படுவது, தேசிய அணியோடு பயணிப்பது, அந்த பயிற்சிகளை பெறுவது வியாசுக்கு நல்ல விஷயம். வியாசுக்கு கிடைக்க வேண்டியது அறிமுகம் கிடைத்தது சர்வதேச ரீதியில். எனவே இவை எல்லாமே போற்ற வேண்டும். வியாசுக்கு தேவையான விடயங்கள் கிடைத்து விட்டன. இதை முதலிலேயே தெரிவுக்குள்ள செய்திருக்க வேண்டும். துஷான் ஹேமந்தாவை விட்டு வியாசை அணியில் வைத்திருக்கலாம். வனிதுக்கு அடுத்தது வியாசனை கொண்டு கேட்கும்போது ரெண்டு பேரும் ஒரே மாதிரி பந்து வீச்சாளர்கள், ரெண்டு பேரும் ஒரே மாதிரி பந்து வீசக்கூடியவர்கள், ஒரே ஸ்டைல் என்று சொல்லி ரெண்டு பேருமே தான் கூட்டிட்டு போனாங்க. அதே இதைத்தான் தொடர்ந்து செய்துட்டு இருக்கிறீங்க. இதை மாத்துங்கடா கேட்கறதா இல்ல. ரைட், அது ஒரு பக்கம் இருக்க. இன்னும் ஒரு விஷயம் அங்கே கேட்கப்பட்டது சரித்தசலங்க. அணியிலிருந்து நீக்கப்பட்டீர்கள். அவருக்கு என்ன ஏற்பட்டது என்ற வேளையில் காய்ச்சல் அவ்வளவா என்று கேட்டதுக்கு இல்லை, உடல் வலியும் இருந்ததுனால அவர் கொஞ்சம் அன்ஃபிட்டாக இருந்தபடியா ரெஸ்ட் தேவைன்னு அனுப்பினோம் என்று சொன்னாங்க. ஆனால் கிடைத்த தகவல்கள், உண்மையான தகவலின்படி அவருடைய காய்ச்சல் அவ்வளவு பாரதூரமாக இல்லை, அணிக்கு இவர் தேவையில்லை என்ற காரணத்தினால் அனுப்பப்பட்டதாக இதை காரணம் காட்டி உள்ளிருந்த தகவல்கள் சிலது தெரிவித்தன. அது உண்மையா பொய்யா என்பதை நாங்கள் சொல்ல முடியாது, உறுதி செய்யப்படாத தகவல்கள் இவை. அதையும் உங்களுக்கு சொல்லிவிடுகின்றோம். எனவே இப்படியான நிலைமையில் சரித்தசலங்க இங்கே வந்திருக்கின்றார். அவருடைய எதிர்காலம் பற்றி கேட்ட வேளையில், அல்லது அவர்தான் அணித்தலைவர் என்று கேட்ட வேளையில் இருவராலும் சொல்லப்பட்டது ஜெயசூரிய உப்புல் தரங்கவால் இதுவரையில் அவர் தலைவர், இப்பொழுதும் அவர் தலைவர். ஆனால் எதிர்காலம் தொடர்பில் உறுதியாக கூற முடியாது. எதிர்காலத்தில் அவர்தான் தலைவரா என்பதை கூற முடியாது. அப்படியாக இருந்தால் சந்துரு, இல்லை அவர்தான் தலைவர் என்று சொன்னால் ரைட், அவர்தான். அப்ப அங்க சந்தேகம் வந்து விட்டது என்றால் அவர் இல்லை என்கின்ற ஒரு மறைமுக கருத்தினை தான் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். இதில் நேரடியாக அவர்களால் சொல்ல முடியாது என்கிற நிலைமை. அவர் T20 போட்டிகளில் சரியாக பிரகாசிக்கிறார் இல்லை, தொடர்ந்து ஓட்டங்களை பெறுகிறார் இல்லை என்கின்ற ஒரு விஷயம் முன்வைக்கப்பட்டது. உலக கிண்ணம் அண்மையில் வருகின்றது என்று சொல்லப்பட்டது. எனவே
தெரிவுக்குழுவின் நிலைமை என்ன என்று கேட்கப்பட்டது. நவம்பர் 5ஆம் தேதி வரையில் விண்ணப்பங்கள் கோரப்பட்டன. டிசம்பர் மாதத்தில் எனக்கு தெரிந்து இப்பொழுது இந்த வீடியோ செல்கின்ற வேளையில் காலம் முடிவடைந்திருக்கலாம். இன்னும் புதுப்பித்தல் தொடர்பில் இலங்கை கிரிக்கெட் அறிவிக்கவில்லை. ஸ்ரீலங்கா கிரிக்கெட் அறிவிக்கவில்லை. அறிவித்தால் இதே குழு தொடரப் போகின்றதா இல்லையா, இப்படி எனக்கு தெரிஞ்ச இதே குழு தொடரும் மாதிரி தான் தெரியுது. இப்போ மாற்றுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாக அப்படியா? கிரிக்கெட் வட்டாரங்கள், ஸ்ரீலங்கா கிரிக்கெட் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. பெரிய சத்தமே இல்லாம இருக்கு. சத்தமே இல்லாமல் சைலன்ஸ் முடிப்பார்கள் போல் தெரிகின்றது இப்பொழுது அமர்ந்திருக்கின்ற விஷயத்தில். ஏனென்றால் இதில் தெரிவுகள் இருவருக்குட்பட்டு அதிகமாக நடைபெறுகின்றது, சரியான முறையில் நடைபெறவில்லை என்கின்ற ஒரு பேச்சுக்கள் மிக அதிகமாக ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டுக்குள் போய்கொண்டிருக்கின்றது. எனவே இவை மாற்றப்பட வேண்டும். தேவையில்லாத பல வீரர்கள் இப்போது நான் வருவதும் போவதும். 2013 சரண் ஜெயசூரிய தெரிவு குழுவின் தலைவராக இருந்த வேளையில் தான் கிட்டத்தட்ட இலங்கைக்கு 50-52 வீரர்கள் அறிமுகமானார்கள். ஒரு வருடம் அல்லது 2 வருடத்துக்குள் எந்த நாட்டிலும் அப்படி நடைபெறாது. அதே மாதிரி இப்பொழுது சொல்லப்பட்டிருக்கிறது அறிமுகப்படுத்திருப்பார், அது ஓகே. ஆனா தேவையில்லாமல் அவ்வளவு வீரர்களை இருக்கு. 2024-25 இலங்கை கிரிக்கெட்டுக்குள் கிட்டத்தட்ட 35 வீரர்கள் புதிதாக வந்து போயிருக்கின்றார்கள் என்று சொல்லப்படுகின்றது. எனவே இது தேவையற்ற விடயங்கள். வாய்ப்புகளை தொடர்ந்து கொடுக்க வேண்டும். எனவே இப்ப வியாசக்கு நடந்தது போன்ற ஒரு போட்டியில மட்டும் அவங்கள நாம அதுக்கு பிறகு டீம்லயே காணாம போயிடுவாங்க. இந்த துனித் வெள்ளாளகைக்கு என்ன ஆச்சுன்னு இப்ப தெரியாத நிலைமை ஒன்று காணப்படுகின்றது. இப்படி பல விஷயங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. எனவே இவை எல்லாவற்றையும் தீர்க்க வேண்டும். இன்னும் ஒரு பக்கம் தசுன் சானுக்க அணியின் தலைவராக தொடரப்போகின்றார் என்பதற்காக தான் பாகிஸ்தான் தொடரில் அவருடைய அணி தலைவர் பொறுப்பு வழங்கப்பட்டது. இதே தெரிவுக்குழு வந்துதான் தசுன் சானுக்காவின் தலைமை பொறுப்பை பறித்தது. அடுத்ததாக அணியால் திரட்டினார்கள். இப்பொழுது மீண்டும் அவரை உள்ளே கொண்டு வந்திருக்கின்றார், தலைவர் பதவியும் கொடுத்திருக்கின்றார்கள். தசுனுக்கு கீழே விளையாடுவதற்கு அணியின் இப்பொழுது சிரேஷ்ட வீரர்களாக இருக்கின்ற சிலர் இருக்கின்றார்கள். அவர்கள் எப்பொழுதுமே உடன்பாடில்லை. கடந்த காலத்தில் இவர் தசுன் சானுக்க நல்லவர், நல்ல தலைவர் இருந்தாலும் மற்றவர்களுக்கு இந்த ஒற்றுமையின் தன்மை இல்லை அல்லது மற்றவர்களுக்கு பிடிக்கவில்லை என்ற காரணத்துக்காக எங்களுக்கு கேப்டனா இருக்க முடியுமா, இந்த மாதிரி விஷயங்களும் இருந்தன. சரி, ஏற்ற ஒரு தலைவர் சரித்த சலங்கவை கொண்டு வந்தால், சரித்த சலங்க அணியாலேயே தூக்கப்பட்டால் இப்ப யார் அணித்தலைவர் என்ற ஆப்ஷன் வருகின்ற பொழுது எடுப்பதற்கு பலர் தயாரில்லை. தசுன் சானுக்க மீண்டும் ஒரு தடவை பலிக்கடா போன்று எடுக்கின்றாரா அல்லது கிடைத்த வாய்ப்பை பாவிக்கின்றார் என்றால் அணிக்குள் மீண்டும் ஒற்றுமையற்ற தன்மை கொண்டு வருகின்ற வேளையில் மீண்டும் பிரச்சனைகள், சர்ச்சைகள் வரும் என்பது போல் இருக்கின்றது. கடையை மூடிட்டு நாங்க போய் எங்கேயாவது இந்த எல்ல விளையாடுவோம். இந்த உங்களுக்கு தெரியுமா எல்ல விளையாடுறது, அந்த ஒரு மூங்கில் போல அடிக்கிறது தெரியும். எல்லே இலங்கையில பெரிய விளையாட்டு, நான் விளையாடி இருக்கிறேன். அந்த மாகாண மட்ட போட்டியில எல்லாம் விளையாடி இருக்கிறேன். அந்த அது நல்லா இருக்கும், கிரிக்கெட்டோட நல்ல இன்ட்ரெஸ்டா இருக்கும். இப்ப இதுல என்னென்ன சந்திரு, வீரர்கள், தெரிவுக்குழு, பயிற்றுவிப்பாளர், இது இந்த ஒரு குழு இருக்கின்ற வேளையில் ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டுக்கு இப்ப நாங்கள் சொல்கின்ற இந்த கதைக்கின்ற விஷயங்களை ஸ்ரீலங்கா கிரிக்கெட் கிட்டத்தட்ட ஏற்றுக்கொண்டிருக்கின்றது அல்லது அவர்களும் இதே எண்ணத்தில் இருக்கின்றார்கள். ஆனால் எவ்வாறு அதிரடியாக முடிவுகளை எடுப்பது அல்லது என்ன செய்வது எடுக்க முடியாது. இப்ப என்ன பாரிய பிரச்சனை ஒன்று ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டுக்கு வந்திருக்கின்றா, T20 உலகக்கிண்ணம் இலங்கையிலும் நடைபெறுகின்றது. அதன் ஏற்பாடுகளையும் பார்க்க வேண்டும். ஒரு நம்பிக்கை இருக்குமா, நம்ம ஏரியால நடக்குது, அப்ப நம்ம பாத்துக்கலாம்னு யோசிக்கிறது, அப்படி யோசிக்கலாம். அதுவும் இருக்கின்றது. அணியை பார்க்கிறதா, ஏற்பாடுகளை பார்க்கிறதா, நிர்வாகம் என்று பார்க்கின்ற வேளையில் இந்தாங்கப்பா டீமை தந்திருக்க, நீங்க அந்த அளவில் பாருங்க, நாங்க இதை செய்யறோம், அரசாங்கத்தோடைய சேர்ந்து பெரிய வேலை திட்டங்களை செய்ய வேண்டும். எனவே அதை செய்வதா, இதற்குள் அணிக்குள் இவ்வாறு கெடுபிடிகள் பிரச்சனைகள் என்று சொன்னால் அதை எவ்வாறு பார்ப்பது, எவ்வாறு தீர்ப்பது? உண்மையில் ஸ்ரீலங்கா கிரிக்கெட் நிர்வாகம் தான் இப்பொழுது மிகப்பெரிய உச்சகட்ட பிரச்சனைகள், சிக்கலுக்குள் இருக்கின்றது. வெற்றிகரமாக உலக கிண்ணத்தை நடத்தி முடிக்க வேண்டும், அதில் கிண்ணத்தினை வெற்றி பெறுவதற்கு இலங்கை அணிக்காகவும் செயல்பட வேண்டும் என்றா, இப்போ இப்படித்தான் நாங்கள் சொல்லுவோமே, ஒரு நிறுவனத்தை எடுத்துக்கொண்டா ப்ராடக்டை தந்தால் நீங்கள் கொண்டே வித்துட்டு வாங்க, அதுக்கான எல்லா பம்பிங்கையும் நாங்கள் செய்யலாம்னு சொல்லலாம். இப்போ நிர்வாகத்துக்கு எப்படி ஒரு சிக்கல் வந்திருக்குண்டா, எல்லாமே தாங்க அதையும் பார்க்கணும், இதையும் பார்க்கணும், எல்லாத்தையும் பார்க்கணும். ஒன்று மட்டும் சொல்லலாம், வெற்றி பெறதை பத்தி யோசிக்காதீங்க. இந்த போட்டிகளை உலக கிண்ணத்தை சரியா நடத்தி முடிக்கிறது மட்டும், வெற்றிகரமா நடத்தி முடிஞ்சா நாட்டுக்கு நல்ல, நாட்டுக்கு வருமானம் தேவை. விழுந்து போய் கிடக்கிறோம் ஸ்ரீலங்கா கிரிக்கெட் அணி. அது ஒரு பக்கம் முக்கியமானவர்கள் ஏதோ இப்ப நீங்க சொன்னது போன்று தெரிவுக்குழுவை மாற்றாமல், பயிற்றுவிப்பாளர்களை மாற்றாமல் உலக கிண்ணம் வரையும் அப்படியே கொண்டே கரையை சேர்த்துட்டு அதுக்கு வேலையை பாருங்க. அதுக்கு பிறகு பாக்குறது நல்ல, அது பிறகு வேலையை பாருங்க. தயவு செய்து இந்த போட்டியெல்லாம் சரியா நடத்தி முடிங்க, எந்த குறையும் இல்லாம. அவ்வளவுதான் சொல்லலாம்.